இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க இந்த இடத்துல, உங்களுடைய மனசாட்சியை நீங்களே ஒரு தடவை கேள்வி கேட்டு பாருங்க. இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, மாணவிகள் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை செய்பவர்கள் இருக்காங்க, தொழில் விஷயமா வெளியில போறவங்க இருக்கீங்க, பள்ளிக்கு போறவங்க இருக்கீங்க, கல்லூரிக்கு போறவங்க இருக்கீங்க. உங்களுடைய மனசாட்சி ஒரு தடவை நீங்க கேட்டு பாருங்க. தினசரி இன்றைய காலகட்டத்துல பெண்கள் நிம்மதியாக அச்சம் இல்லாம பயம் இல்லாம வெளியில போயிட்டு வர முடியுதா? தினம் தினம் 3 வயது குழந்தையில் ஆரம்பித்து மூதாட்டிகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகத்தை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அந்த மாணவியை மிக கொடூரமாக சித்தரித்து மக்களிடையே கொண்டு சென்ற ஒரு முக்கிய குற்றவாளி இந்த திமுகவை சேர்ந்தவர், திமுகவுடைய அனுதாபி. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தலைநகரிலேயே இப்படிதான் இருக்கு. இந்த விவகாரத்துல நம்முடைய தலைவர் என்ன செய்யறாரு? பெண்களோடு அண்ணனாக அரணாக என்றைக்கும் நான் இருக்கிறேன், தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். உடனடியாக நம்முடைய தோழர்கள், குறிப்பாக நம்முடைய பெண் நிர்வாகிகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளின் வாசல்ல என்ன பண்றாங்க? தலைவர் எழுத கடிதத்தை பிரிண்ட் எடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு மக்களுக்கு நம்ம கொடுப்போம். எங்க அண்ணன் இருக்காரு, எங்க கட்சி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு போறாங்க. அப்படி கொடுக்க போகும்போது ஒரு கடிதத்தை கொடுக்கிறது என்ன தவறு இருக்கு? நாங்க என்ன ஆளுங்கட்சியை விமர்சிச்சோமா? முதலமைச்சரை திட்டணுமா? இல்ல முதலமைச்சருடைய மகனை திட்டணுமா? எதுவுமே இல்லையே. எங்க தலைவர் என்ன சொன்னாரு? பெண்களுக்கு அரணாக நான் இருக்கேன், என்னுடைய கழகம் இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக போராடுறோம் களத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுறாரு. இதுல என்னமா தப்பு இருக்கு? இந்த கடிதத்தை நம்முடைய நிர்வாகிகள் கல்லூரியாக கொடுக்கும் பொழுது நம்முடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல, நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளரையும் சேர்த்து கைது செய்து அமர வைத்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை,